எனக்கு கொஞ்சம் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், பட் என்னோடய ஸ்கில்லை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ரியாக்டோட டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டலேஷன் கமெண்டை நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் ஆகும். நெட்வொர்க் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, எல்லா பேக்கேஜஸும் நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம டைரக்டரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ப்ரௌசரில் ரன் பண்ணுறது தான். டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிடி அண்ட் நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராஜெக்டை வியூ பண்ணுறதுக்கு npm ஸ்டார்ட் அதை நம்ம கொடுத்துடலாம். cd my app npm ஸ்டார்ட். ஓகே, ரியாக்டோட டிஃபால்ட்டு போர்ட் நம்பர் வந்து 3000. பட் ஆல்ரெடி நான் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் எஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ த நெக்ஸ்ட்டு போர்ட் நம்பர் வந்து 3004 வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, நான் டேரெக்டாக ரியாக்டை ரன் பண்ண முடியுமா? அது முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுடைய ரன் டைம் என்விரான்மெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அவங்க தான் Node.js. இதில் நம்ம பிளாட்ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத பார்த்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அடுத்து இன்ஸ்டாலும் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்காக திரும்ப ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும். பட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதனால் எனக்கு ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வரும். அது எனக்கு தேவையில்லாததுனால நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணி க்ளோஸ் பண்ணி. இப்போ இவங்களுடைய இன்ஸ்டலேஷன் நம்மளுடைய சிஸ்டமில் முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும்ல, அதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு 2 கமெண்டை கொடுத்துடலாம். நோடு ஸ்பேஸ் -v என்ன நோடு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோடைய வெர்ஷன். npmனா அதோடைய பேக்கேஜ் மேனேஜர். அதுக்கு npm ஸ்பேஸ் -v கொடுத்தீங்கன்னா அதனுடைய வெர்ஷனும் தெரிஞ்சிடும். அடுத்து தான் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது. டைப் ஸ்கிரிப்டில் நம்ம வந்து அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன். நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நான் கொடுத்த 3வது கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். ஸோ அதையும் பார்த்துடலாம் எப்படி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எப்படி கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. நியூ ஃபோல்டர் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நான் பிசியில் லோக்கல் டிஸ்க் டியில் ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட்ன்ற ஃபோல்டர். அது மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா சிஎம்டின்னு டைப் பண்ணும்போது நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும் அந்த டைரக்டரியில். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் கொடுத்துருந்தால அந்த npx கிரியேட் ரியாக்ட் ஆப்பு மை ஆப் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்ளிகேஷன் நேம், அதாவது ப்ராஜெக்ட் நேமு. -, டெம்ப்ளேட்டு டைப் ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் நம்ம ப்ராஜெக்டை டைப் ஸ்கிரிப்டோட செட்டப் பண்ணுறது. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்த ஒரு ஸ்டெப்ஸு தான். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணி பாருங்கள்.